ஒரு ஒரு அடியான அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய கிருபையில வெளியே வந்துட்டார். நரக வாசல்ல இருக்கிறார். அல்லாஹ் தஆலா அங்கே ஜமாலியத்தாக இருக்கிறான். மாலிக் யௌமித்தீன் ஓரமலியா அந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த ஜமாலியத்தோடு அல்லாஹ் இருப்பாங்க, கம்பீரமாக இருப்பான். அந்த ரப்பை பார்த்து அந்த நரகத்திலிருந்து வெளியே வந்த அந்த மனுஷன் சொன்னா, யா அல்லாஹ் நரகத்துடைய அந்த சூடு அதிகமாக இருக்குது, கொஞ்சம் தள்ளி என்னை உட்கார வைங்க அப்படிங்கிற கெஞ்சிக்கிறான். அல்லாஹ் கேட்குறான், தள்ளி வைக்கிறேன், மீண்டும் நீ கோரிக்கை வைக்க மாட்டேயே? அதை வைக்க மாட்டேன். தள்ளி வச்சான். கொஞ்சம் ஜுவாலை குறைஞ்சிது. அங்கே பார்த்தா சுவர்க்கம் தெரியுது. அந்த சுருக்கத்துடைய அந்த காற்று அப்படியே வீசுது. அல்லாட்ட மீண்டும் கேட்குறான், யா அல்லாஹ் சுவனத்துடைய அந்த காற்று வீசுது, அந்த மரத்தடியில் நீ உட்கார வையன் அப்படிங்கிறான். நீ கேட்க மாட்டே, மீண்டும் மீண்டும் கேட்டே இருக்கிறிய. அல்லாஹ் மீண்டும் அந்த மரத்தடியில் உட்கார வைக்கிறான். அந்த அடியானுக்கு தீர ஆசை. மரத்தடியில் உட்காந்து சொர்க்கம் தெரியுது. சொர்க்கத்துடைய சுகந்தமான அந்த நிலைமையெல்லாம் பார்க்குறான். யா அல்லாஹ் நீ மிகப்பெரிய கிருபையாளன், சொர்க்கத்துடைய வாசலை நீ உட்கார வையங்கிறான். நீ மிகப்பெரிய மோசடிக்காரன், திரும்ப திரும்ப கேட்கிறைய அல்லாஹ் சொல்லலாம். இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லி அல்லாஹ்வுடைய அந்த மிகப்பெரிய ரஹமத்தான அந்த நிலைமையை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் விவரிக்கிறாங்க. அந்த அடியான் இப்படி கேட்டு கேட்டு சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹ் கடைசியாக போயிடுறான். கடைசியில் சொர்க்கத்தை அவங்களே வச்சிடறான். ரப்புல் ஆலமீன் அவ்வளவு கிருபையாளர். புரிஞ்சுங்களா? அடியான் கேட்பதை அல்லாஹ் விரும்புகின்றான்.